அனைவருக்கும் வணக்கம். இன்று செப்டம்பர் 25 என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு தகவல் பரிமாற்ற சேனல், அது இன்ஃபர்மேஷன் சேனல். நம்ம சொல்கிறது எல்லாமே இன்ஃபர்மேஷன் மட்டும்தான், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது முழுக்க இன்ஃபர்மேஷன், இல்லை தகவல், இல்லை செய்தின்னு வச்சுக்கலாம். நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷனில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபிஸ்ட் அட்வைஸ் கேளுங்க, அந்த நியூஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் ஒரு செபிஸ்ட் அட்வைசர் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை ஒரு நண்பனை சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது முழுக்க தகவல் பரிமாற்றம். ஸோ நம்ம சேனல் டெய்லி வீடியோ போட்டுருவோம், இல்லை 2 நாளைக்கு ஒரு வீடியோ போடுவோம். ஸோ நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே தகவல் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இது வழக்கமாக டிஸ்க்ளைமர் முடிஞ்சது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பீட்டு, ஆர்டர் ரிசீவ் பை லிஸ்டட் கம்பெனி, அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங், அதுக்கப்புறம் ஐடிஎஃப்சி மேனேஜரோட டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த டேட் என்னென்னு பார்க்க போகிறோம். கீழே எஃப்என்டோ ரியாலிட்டின்னு போட்டிருப்பேன். அது இன்றைக்கி இல்லை, நாளைக்கு நான் சொல்கிறேன் அதை பற்றி. ஏன்னா அது இன்றைக்கி கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், வீடியோ பெருசாகிடும், அதனால் இன்றைக்கி சொல்லலை. ஃபஸ்ட்டாக நான் பார்க்குறது நியூ லைட் அப்பரல்ஸ் லிமிடெட், 66 ரூபா கரண்ட் பேஸு. 1:10 ஆல்ரெடி ஸ்பிட் அடிச்சிருந்தாங்க. ஃபேஸ் வேலி 10 இருக்கதான், ஒன்றா மாத்திராங்க. ஒரு ஷேர் 10 ஷேர் ஸ்பிட் ஆகுது. இதற்கான ரெக்கார்டு வந்து 10 அக்டோபர்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் வந்து ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க நியூ லைட் அப்பரல்ஸ் லிமிடெட். அவென்டல் லிமிடெட் 172 ரூபா கரண்ட் பேஸு. 44 கோடியே 43 லட்சத்துக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது எல்என்டி லெட்சன் டர்போ. நேற்று கூட ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு நம்ம அவென்டல் லிமிடெடுக்கு. நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 1419 ரூபா கரண்ட் பேஸு. 24 கோடியே 99 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. ஒரு கான்ட்ராக்ட் 5 இயர்ஸ்க்கான கான்ட்ராக்ட் நினைக்கிறேன். கொடுத்தது யாருங்கிறத கம்பெனி தெளிவாக மென்ஷன் பண்ணல. பொனடா இன்ஜினியரிங் லிமிடெட் 608 ரூபா கரண்ட் பேஸு. எஸ்எம்இ கேட்டகரி ஸ்டாக்கு. 467 கோடியே 99 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது கேபிஐ கிரீன் எனர்ஜி லிமிடெட். ஆஸ்தட்டிக் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் 80 ரூபா கரண்ட் பேஸு. எஸ்எம்இ கேட்டகரி ஸ்டாக்கு. 8 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ரெகுலராக கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான், ரிப்பீட்டட் ஆர்டராக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 8 கோடிக்கு இதோட மதிப்பு. சகஸ் சோலார் லிமிடெட் 632 ரூபா கரண்ட் பேஸு. இது ஒரு எஸ்எம்இ கேட்டகரி ஸ்டாக்கு. ஸோ இவங்க ஆர்டர் கிடச்சிருக்கு 32 கோடி 63 லட்சம். ஆக்சுவலி இது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டர், டாலரில் கிடச்சிது. இந்தியன் ரூபாய் மதிப்புக்கு தான் 32 கோடி. இது வந்து ஜாம்பியாவை சேர்ந்த ஒரு கம்பெனி தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டர். ரைட்ஸ் லிமிடெட் 359 ரூபா கரண்ட் பேஸு. 100 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது அதானி போர்ட் அண்ட் எஸ்இஜெட் லிமிடெட். ஸோ நேற்று கூட இவங்களுக்கும் ஆர்டர் கிடச்சிருந்துச்சி. ஸோ இன்றைக்கும் பேக் டு பேக் ஆர்டர் கிடச்சிருக்கு. அடுத்து ஓரியன்டல் ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் 280 ரூபா கரண்ட் பேஸு. 1 கோடியே 73 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி ஐசிஎஃப் சென்னை. அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங். கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் லிமிடெட் கேம்ஸு சுருக்கமாக சொன்னால் 455 ரூபா கரண்ட் பேஸு. 28 அக்டோபரில் போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவெண்டும் அறிவிக்கிறாங்க, அதோட ரிசல்ட்டும் அறிவிக்கிறாங்க. ஸோ டிவெண்ட் கொடுத்தாங்கன்னா 10 ரூபாலேருந்து ஒரு 16 ரூபா வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் ஆல்ரெடி 3 டிவெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இது 4வது டிவெண்டாக இருக்கும் இந்த 2024. அப்படி டிவெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்கான ரெக்கார்டேட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 8 நவம்பர் தான் ரெக்கார்டேட்டு. செக்டர் வந்து டெபாசிட்டரி கிளியரிங் ஹவுஸ், இந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க. அடுத்து லாஸ்ட்டாக நான் பார்க்குறது ரெக்கார்ட் டேட் ஃபார் மெர்ஜர். அது நம்ம ஐடிஎஃப்சி பேங்கோட நேற்று 2 நாள் கூட என்சிஎல்டி அப்ரூவல் கிடச்சிது. ஸோ இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா என்சிஎல்டி அப்ரூவல் தான் லாஸ்ட் அப்ரூவல். ஸோ அது கிடச்சதுக்கப்புறம் மெர்ஜர் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 10 அக்டோபர் தான் ரெக்கார்ட் டேட்டு. ஸோ அந்த டேட்டில் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தோம்னா, நம்ம ஐடிஎஃப்சி லிமிடெடில் 100 ஷேர் வச்சுருந்தோம்னா, ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்கோட 155 ஷேர் நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த ஸ்டாக்கை வந்து ரேஷியோவில் மெயின்டைன் பண்ணால் பெஸ்ட்டு. இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க தேவையானதை கொடுத்துட்டு மீதி வந்து கேஷாக கொடுத்துருவாங்க. பட் இதுக்கெலாம் டைம் எடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு ரேஷியோவை மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்காக வந்து கன்வெர்ட் ஆகி உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும். அதுமாதிரி இப்போ ரீசெண்டாக இருந்த டாடா மோட்ரு அவங்களும் எல்லாமே க்ளீனாக கொடுத்துட்டாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா 2 ஷேர் வச்சுருந்தேன். அந்த 2 ஷேருக்கு ஒரு ஷேர் எனக்கு டாடா மோட்டர் டிவிஆர் வச்சுருந்தேன். 2 ஷேரு ஒரு டாடா மோட்டர் கொடுத்துட்டாங்க. அது போக 386 ரூபா என்னமோ என் அக்கௌண்ட்டில் பேமெண்ட்டாகவும் செலுத்திட்டாங்க. ஸோ உங்களுக்கும் எல்லாத்துக்கும் வந்திருக்கும். அப்படி வரலன்னா நீங்கள் அவங்களோட ரெஜிஸ்டர் நம்ம நேற்று வீடியோவில் போட்டிருந்தோம். அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க, அவங்க பதில் சொன்னதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருப்பாங்க, எந்த ஒரு பெரிய டவுட் இருக்காது. நீங்கள் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள், உங்கள் அக்கௌண்ட்டில் எல்லாமே வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்லேயும் நடக்க போகுது. பட் இதுக்கும் டைம் எடுக்கும் நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுதுக்கு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ இவ்வளோ தான். ஸோ இது போல் மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இந்த எஃப்என்டோ பற்றி இன்றைக்கி சொல்லலை, அது நாளைக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாருன்னு பார்க்குறேன். இந்த எஃப்என்டோ பற்றி ஷெபி வந்து ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் இதை பற்றி சொல்லிட்டாங்க. பட் நான் நாளைக்கு கொஞ்சம் புதுசாக 2-3 தகவல் சொல்லலான்னு பார்க்குறேன். ஸோ அதை நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.